அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சி தேர்தலில் போட்டியிடுது அப்படின்னு கூட ஊடகங்கள்லாம் சொல்லாமல் இருந்த காலம் போய் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதிகள், அதாவது கட்சியினுடைய ஆட்சி செயல்பாட்டு வரைவு வெளியிட்ட நிகழ்ச்சியை எல்லா ஊடகங்களுமே லைவ்ல போட்டாங்க. இப்போ நேற்றைக்கு வெளியிட்டதை தொடர்ந்து இன்று பார்க்கும்பொழுது இங்கே தமிழ்நாட்டில் உள்ள ஊடகங்கள்ல இருந்து தேசிய அளவிலான ஊடகங்கள் வரைக்கும் எல்லாத்துலேயுமே தலைப்பு செய்தியாக இல்லை முக்கியமான பக்கங்களில் செய்தியாகவே சீமான் அவர்கள் வெளியிட்ட அந்த தேர்தல் வாக்குறுதிகள் வெளியாயிருக்கு. அந்த அளவிற்கு முக்கியத்துவம் பெற்ற வாக்குறுதியா எதனால மாறி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் இப்பதான் தெரிஞ்சுக்கிறாங்க இதையே. அதாவது நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் தலைநகரம் 5 இடங்கள்ல வைக்கப்படும். அதாவது இப்போ சென்னை மட்டும் தலைநகரமாக இருக்கு இல்லையா, நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி 5 இடங்கள் தலைநகரங்களாக மாற்றப்படும். ஒவ்வொரு தலைநகரத்துக்கும் ஒவ்வொரு ரோல்லாம் இருக்கும். இதெல்லாம் இப்போதான் பல பேர் புதுசாக கேட்குறாங்க. அதே மாதிரி தண்ணீர் பார்த்தீங்கன்னா முழுக்க இலவசமாக கிடைக்கும். விவசாயம் அரசு பணியாக மாற்றப்படும். பல விஷயங்கள் இருக்கு, நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே இப்போதான் பல பேர் முதல்ல கேட்குறாங்க. ஆனால் இது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏதோ இந்த வருஷம் 2026 தேர்தலுக்காக தயார் செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்ட அந்த ஆட்சியின் செயல்பாட்டு வரைவு இது கிடையாது. தேர்தல் அறிக்கை இல்லை, தேர்தல் வாக்குறுதி இல்லை. இது 2016 காலகட்டத்திலிருந்தே நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் வெளியிடக்கூடிய ஆட்சியின் செயல்பாட்டு வரைவு தான். ஒரு சில டெக்னாலஜி புதுசாக டெவலப் ஆகும்போது அதை உள்ள சேர்த்து வெளியிடுவாங்களே தவிர இந்த செயல் திட்டங்கள் எல்லாமே அப்போவே வகுக்கப்பட்ட ஒன்று தான். நீங்கள் தற்சார்பு பொருளாதாரமாக இருக்கட்டும், இயற்கை சார்ந்த தொழிற்சாலைகளாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் நாம் தமிழர்கள் செய்யக்கூடிய விஷயம் தான். இதெல்லாம் தான் அவர்கள் தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கிறாங்க. ஆனால் இப்போதான் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு தேவையான அளவு ஊடக வெளிச்சம் கிடைக்குது. அதனால மக்கள் மத்தியில் போய் சேருது. இந்த தேர்தல் வாக்குறுதியாக இருக்கட்டும், சீமான் அவர்களுடைய இந்த அறிவிப்புகளாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் பொறுத்தளவில் தேர்தலில் முதல்ல 4 அணி தான். திமுக, அதிமுக, அதுக்கப்புறம் தாவேகா, நாம் தமிழர் அப்படிங்கிறது தான் இப்போ ஊடகங்கள் வச்சிருக்கக்கூடிய இந்த வரிசைப்படுத்தப்பட்ட பிரிவு. தாவேகா விட சீமான் அவர்கள் சீனியராகவே அரசியல் களத்தில் இருந்தாலுமே அதிகப்படியான முக்கியத்துவம் தாவேகாவுக்கு கொடுக்கப்படுது. ஸோ அந்த வகையில் முதல்ல அவர்கள் 3 பேர் என்னென்ன அறிவிச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஸ்டாலின் அவர்கள் 1000 ரூபாய் 2000 ரூபாய் மாற்றுவேன்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் சொன்னதுக்கு அப்புறமா சொன்னார். ஸோ அந்த வகையில் எடப்பாடி அவர்களும் 2000 ரூபாய் மாற்றுவேன்றது முதலே சொல்லியிருந்தார். அதே மாதிரி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2000 ரூபா கொடுப்போம் அப்படின்றதோட தாலிக்கு தங்கம் மட்டும் இல்லாமல் கூடுதலாக இவர் நான் பிறந்த குழந்தைகளுக்கும் கையில் மோதிரம் போடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் தாய்மாமன் சீர், அப்புறம் அண்ணன் சீர் அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் இவரும் சொல்லியிருந்தாப்புல. அதுமாதிரி ஒருத்தர் பெண்களுக்கு பேருந்து இலவசம், இங்கே ஆண்களுக்கு பேருந்து இலவசம், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அது அனைவருக்குமே இலவசம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தங்களும் அந்த இலவசங்கள் அறிவிக்கக்கூடியதில் ரொம்ப ஒரு மும்முரமாக இருக்கக்கூடிய சூழலில் நாம் தமிழர் கட்சி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இலவசங்களே கிடையாது. நான் எல்லாத்துக்கும் உங்ககிட்ட நான் காசு வாங்கிப்பேன், ஆனால் தரமாக கொடுப்பேன். 3 விஷயம் மட்டும்தான் இலவசமாக இருக்கும். கல்வி, மருத்துவம், குடிநீர், இது மட்டும்தான் இலவசமாக இருக்கும் நாம் தமிழர் கட்சி ஆட்சியில். மற்ற எல்லாத்துக்குமே விலை இருக்கும். ஆனால் அந்த காசை கொடுத்து நீங்கள் வாங்குறதுக்கு கஷ்டப்படாத ஒரு சூழலில் வாழ்வீங்க. அதை அரசு உறுதிப்படுத்தும் அப்படிங்கிற அடிப்படையில் பல திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. நான் ஓசி பஸ் ஓட்ட வந்த ஆள் இல்லை, தரமாக பேருந்து ஓட்ட வந்த ஆள். நீ ஒரு குறைந்த கட்டணத்தில் இலவசத்துக்கு உனக்கு மதிப்பு பொருளின் மதிப்பு தெரியாது. அதை நான் செய்ய தயாராக இல்லை. அது தெரியும். எனக்கு 3 தாங்க உங்களுக்கு இலவசம். அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் உயிர் தேவை இருக்க தூய குடிநீர், 3 இலவசம். இப்போ நம்ம முதல்ல ரொம்ப முக்கியத்துவமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தலைநகரங்களை 5ஆக பிரிக்கணும். சென்னை மட்டுமே தலைநகரமாக இனி இருக்காது. குறிப்பாக அப்போ எதெல்லாம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா சென்னை, அது சென்னையோட தலைநகரம் பேர் தொழில் நகரம். அதாவது இங்கே தான் அதிகமாக ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே இருக்குது, அதனால தொழில் நகரம். அடுத்து பார்த்தீங்கன்னா திருச்சி தான் சட்டமன்றம், இன்னும் பல பார்த்தீங்கன்னா எம்எல்ஏஸோட ஹாஸ்டல்ல இருந்து எல்லாமே நிர்வாகம் சார்ந்த அமைப்புகள் எல்லாமே திருச்சியில் இதுக்கப்புறம் இருக்க போகுது. திருச்சி தான் நிர்வாகத்திற்கான ஒரு தலைநகரமாக இருக்க போகுது. அடுத்து கோவை வணிகம் சார்ந்த ஒரு தலைநகரமாக, மதுரை மொழி மற்றும் பண்பாடு சார்ந்த தலைநகரமாக இருக்க போகுது. கன்னியாகுமரி மெய்யியல் தலைநகரம், அதாவது இந்த வளரி மற்றும் தமிழ் சார்ந்த பாரம்பரியமான பல விஷயங்கள் கன்னியாகுமரியில் அதோட தொன்மங்கள் கிடைக்கிறதுனால அது மாதிரியான ஒரு தலைநகரமாக கன்னியாகுமரி இருக்க போகுது. ஸோ இப்படியாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளுக்குமே ஒரு சீரான வளர்ச்சியை கொண்டு வரணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலுமே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான முக்கியத்துவம் சென்னை போன்ற பகுதிகளில் தான் கொடுக்கப்படும். இங்கே கீழே தென் மாவட்டங்கள் மிக குறைவான அளவில் தான் பொருளாதார அளவில் முன்னேற்றங்கள் இருக்கும். அது அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளுமே அப்படி தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை போன்ற பகுதிகளில் ஒரு வெள்ளம் வருது அப்படின்னா உடனடியாக போய் நிற்பாங்க. எல்லா அமைச்சர்கள்லேருந்து எம்எல்ஏகள் வரைக்கும் போய் நிற்பாங்க. உடனடியாக அவர்களுக்கான நிவாரணம் கிடைக்கும். ஸோ ஊடகங்கள் அதிகப்படியாக அங்கே தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே புயல், அதே விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பகுதியில் வரும்போதோ இல்லை கடலூர் பகுதியில் வரும்போதோ, இங்கே திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் வரும்போதோ அந்தளவுக்கு பெரிய முக்கியத்துவம் இருக்காது. காரணம் என்னன்னா அங்கே ஊடக வெளிச்சம் குறைவு, அங்கே அதிகப்படியான பார்த்தீங்கன்னா மக்கள் தொகையும் பெரிய அளவில் சென்னையில் இருக்கிற மாதிரி இருக்காது. அப்படிங்கும்போது அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கும். அதே மாதிரி நகரத்துக்கு போயிட்டு நாங்கள் முன்னேற போகிறோம் அப்படின்னு இங்கே உள்ள கிராமங்கள்லாம் விட்டுட்டு
வேற இடத்துக்கு புலம்பெயர்ந்து போன நபர்கள் ரொம்ப ஏராளம். எல்லாருமே கிட்டத்தட்ட எல்லா குடும்பத்திலையும் அப்படி ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான சூழலாம் மாற்றணும் அப்படின்னா வேலை வாய்ப்புகளை பரவலாக்கணும். அப்போ ஒரு துறைக்கும் ஒரு இடங்கள்ல நம்ம தலைநகரம் வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதற்கான வாய்ப்புகள் வந்து பரவலாக இருக்கும். யாரோ ரொம்ப தூரம் வந்து டிராவல் பண்ணி போயிட்டு நம்ம அடுத்த கட்டமான வேலைகளையோ இல்லை தொழிலையோ உருவாக்க வேண்டிய தேவை இருக்காது. இன்னும் சொல்ல போனால் திருச்சி தலைநகரம் இருந்துச்சு அப்படின்னா எல்லாருமே ரொம்ப சுலபமாக இருக்கும். நீங்கள் சென்னையிலேருந்து வர்றவங்களும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் திருச்சி வந்து சேர்ந்துடலாம். கன்னியாகுமரி போன்ற பகுதியிலேருந்து வரவங்களும் பார்த்தீங்கன்னா திருச்சி ரொம்ப சீக்கிரமாக சேர்ந்துடலாம். அதனால தான் மாநாடுகள் வைப்பதற்கெல்லாம் திருச்சி வந்து ரொம்ப ஒரு உகந்த இடமா இருக்குது. அதே டைமில் அரசியல் காரணங்களுக்காகவும் பார்த்தீங்கன்னா திருச்சிங்கிறது ஒரு நிர்வாகத்தின் அடிப்படையில் ரொம்ப சிறந்த ஒரு பகுதியாக இருக்கும், தலைநகராக இருப்பதற்கு. சென்னை வந்து உங்களுக்கு கடற்கரை பக்கமே இருக்கிறதுனால, கோஸ்டல் ஏரியா அப்படிங்கிறதுனால தொழில் சார்ந்த அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எல்லாத்துக்குமே சென்னை தான் சரியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அவர்கள் பிரித்து வச்சாங்க அப்படின்னா உண்மையிலேயே தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைசிறந்த மாநிலமாக மாற்றுக்கிறதே இல்லை. அடுத்து வந்து எந்த கட்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா துணிச்சலாக சமீப கால அரசியலில் சொல்லாமல் இருக்கிற ஒன்று பூரண மதுவிலக்கு. திமுக வந்து 2016 சொன்னாங்க. அதுக்கப்புறமா எந்த கட்சியுமே வெளிப்படையாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் மதுவிலக்கை சாத்தியப்படுத்துவோம்னு சொல்லலை. ஏற்கனவே சொன்ன திமுகவும் ஆட்சிக்கு வந்ததுக்கு முன்னாடி அதை செய்யலை. அந்த வகையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கு அமல்படுத்துவோம். எல்லாம் பாருங்க, இப்போ சமீபத்தில் கட்சி தொடங்கி நாங்கள் ஆட்சியை பிடிக்க போகிறோம்னு சொல்லக்கூடிய தாவேகா கூட பூரண மதுவிலக்கு அப்படிங்கிறத சொல்லலை. அப்போ அவர்களுக்கு தெரியுது அதில் வந்து நம்மளால் கை வைக்க முடியாது, பெரிய சிக்கல் அப்படிங்கிறது. ஆனால் பரவாயில்ல, எங்களுக்கு அந்த பொருளாதாரம் வேண்டாம், 70,000 கோடி 80,000 கோடி வருஷத்துக்கு வந்தாலும் கூட அந்த வருமானம் வேண்டாம், நாங்கள் மாற்று பொருளாதாரத்தை நோக்கி போகிறோம்னு சொல்லிட்டு பூரண மதுவிலக்கு ஓராண்டிற்குள் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைத்தவுடன் அமல்படுத்தப்படும்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு சீமான். அடுத்ததா தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா வணிகம் செய்ய தடை. தண்ணீர் வந்து இலவசமாக மட்டும்தான் கொடுக்கப்பட வேண்டும் அரசால். அதே மாதிரி தண்ணியை வந்து பிரைவேட் வந்து விற்கக்கூடாது, அரசாங்கமும் விற்காது. தண்ணீர் சார்ந்த தொழிற்சாலைகள் இருக்கும். பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு கம்பெனிகள்லாம் இங்கே வந்து தொழிற்சாலைகள் வச்சுட்டு அதிகப்படியான ஆற்று நீரை வந்து உறிஞ்சுவாங்க இல்லையா, அதற்கு வந்து தடை விதிக்கப்படும் அப்படின்றது நாம் தமிழர் கட்சி சொல்லக்கூடிய அறிவிப்பு. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா தூய குடிநீரை அரசு இலவசமாக அந்த குடிமக்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற ஒன்று. நம்ம நினைக்கலாம் தண்ணி தானப்பா, இதை வந்து அவ்வளோ பெரிய சலுகையாதுன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பாட்டில் கொண்டு வந்தாங்க, அம்மா குடிநீர்னு சொல்லி. நீங்கள் நல்லா பாருங்கள், டிவி, மிக்சி, கிரைண்டரு இதெல்லாமே வந்து இலவசமாக கொடுக்க முடிந்த அரசால் குடிநீரை வந்து விலை வைத்து தான் கொடுக்க முடியாது. குறைந்த விலை தான், 10 ரூபா தான். ஆனால் அதனுடைய உற்பத்தி விலை ரொம்ப கம்மியாக தானே இருக்கும். எப்படி பார்த்தாலும் தண்ணீரை வந்து இலவசமாக கொடுக்க முடியாது அப்படிங்கிற சூழல் இதுக்கு முன்னாடி இருந்திருக்குன்றதும் சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை இருக்குது. அதுவும் இன்னும் போகக்கூடிய சூழலில் தண்ணீர் தட்டுப்பாடு அதிகமாக வரப்போகிற காலகட்டங்களில் அதை வந்து நாங்கள் இலவசமாக கொடுப்போம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு தான். இப்போ இவர்கள் சொல்கிறாங்க நாங்கள் மாதம் 1000 ரூபாய் தரோம், 2000 ரூபாய் தரோம், இதெல்லாம் பெரிய அறிவிப்பு இல்லை. தண்ணியை இலவசமாக கொடுப்போம், அதுவும் நாங்கள் தூய குடிநீர் இலவசமாக கொடுப்போம்னு சொல்கிறது உண்மையிலேயே வந்து ஒரு புரட்சிகரமான ஒரு அறிவிப்பு தான். அது நமக்கு தேவைப்படுற டைமில் தான் தண்ணியோட மகத்துவம் நமக்கு என்னன்னு புரியும். அதுக்கப்புறம் ஆடு மாடு வளர்த்தல் அப்படிங்கிறது அரசு பணியாக இருக்கும், விவசாயம் அரசு பணியாக இருக்கும் போன்ற அறிவிப்புகள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி பல விமர்சனங்களை பெறுவதற்கு காரணமாக அமைந்த அறிவிப்பாக இருக்கும். வெளியே இருந்து பார்க்கும்போது பாருங்க, படிக்காதவங்க தான் நம்ம வந்து ஆடு மாடு மேய்ப்போம்னு சொல்லுவோம். ஆனால் வந்து சீமான் அவர்கள் அரசு பணியாகவே வந்து ஆடு மாடு மேய்க்கிறது, விவசாயம் பண்ணுறதெல்லாம் சொல்கிறாருன்னு சொல்லி விமர்சனம் வரும். ஆனால் அடிப்படையில் நான் முதலே சொன்னது மாதிரி ஒரு தற்சார்பு பொருளாதார நம்ம வந்து அடையணும் அப்படிங்கிற ஒரு சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று. இன்னைக்கு ஒரு போர் சூழல் வருதுன்னா நம்ம பக்கத்து நாடுகிட்ட போய் கையேந்த வேண்டிய சூழல் இருக்கும். ஒரு சாப்பாட்டுக்குனாலும் சரி, இல்லை சாப்பாடு சமைக்கிறதுக்கான எரிவாயு உற்பத்தி பண்ணாலும் சரி. ஆனால் அதற்கும் நாம் தமிழ் என்ன சொல்யூஷன் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையான அந்த எரிவாயுவை வந்து நாங்களே வந்து என்ன பண்ணிடுவோம், பசுமை வாயு உற்பத்தி பண்ணிடுவோம். அதன் மூலமாக வந்து நம்மளோட தேவையை பூர்த்தி பண்ணுறதை நோக்கி ஒரு பயணத்தை நம்மளால் தொடங்க முடியும். கூடவே உற்பத்தி, உணவு உற்பத்தியிலேருந்து எல்லாத்தையுமே வந்து தற்சார்பு நிலையை நம்ம அடையணும் அப்படின்னா நாம் வந்து எல்லாருமே விவசாயத்தை வந்து ஊக்குவிச்சு தான் ஆகணும். நம்ம வந்து காரை வந்து இம்போர்ட் பண்ணிப்போம், சோறை வந்து நம்ம உற்பத்தி பண்ணிப்போம் அப்படிங்கிறது தான் இவங்களோட கான்செப்ட். அது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா தொலைநோக்கு பார்வையோட பண்ண வேண்டிய விஷயம் தான். நாளைக்கு இதெல்லாம் வந்து வெளிநாட்டு தலைவர்கள் பேசும்போது நம்மளே இங்கே வந்து கைத்தட்டி பார்த்துக்கிட்டு இருப்போம். இங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி இதெல்லாம் நாங்கள் செய்வோம்னு சொல்லும்போது சிரிக்கக்கூடிய சூழல் தான் இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா படித்தவர்களுக்கு, அதாவது மேலோட்டமாக படித்தவங்களுக்கு இல்லை, உண்மையிலேயே வந்து இயற்கையை பற்றின ஒரு புரிதல் இருக்கக்கூடியவங்களுக்கு, உலக நாடுகளில் வந்து எப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்ற புரிதல் இருக்கக்கூடியவங்களுக்கு இது நிச்சயமாக வந்து வரவேற்கத்தக்க ஒரு அறிவிப்பாக தான் இருக்கும். பால் எவ்வளவு தயிருக்கு போகுது, எவ்வளவு பாலாடை கட்டிக்கு போகுதுன்னு பிரித்து போட அங்கே படித்தவர் தேவைப்படுது. அங்கே இடத்துல அரசு வேலை வந்துடுது. படிக்காதவர் மாட்டுக்கு வந்து பாலை கறக்கிறதுக்கு தேவையில்லை, சாணத்தை எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு கல்வி தேவையில்லை. நம்முடைய கனவு என்ன, படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை, இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது நம்முடைய அடுத்த வேலை. அதான் நம்முடைய கோட்பாடு. அப்புறமா மருத்துவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்எல்ஏவாக இருங்க, எம்பியாக இருங்க, நீங்கள் என்ன அரசு துறையில் வந்து முக்கிய பதவியிலானாலும் இருங்க, நீங்கள் வந்து மருத்துவம் பார்க்கணும் அப்படின்னா கட்டாயம் அரசு மருத்துவமனைக்கு தான் போகணும் அப்படிங்கிற அறிவிப்பு. இதுவும் பாருங்களேன் எவ்வளோ பெரிய விஷயம்ட்டு. இப்போது ஜெயலலிதா அவர்களும் உடம்பு முடியாமல் இருந்திருக்காங்க, அவர் வந்து அப்போலோவில் போயிருப்பாங்க. கலைஞர் அவரும் உடம்பு முடியாமல் இருந்திருப்பாங்க, ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காவேரி மருத்துவமனையில் போயிட்டு மருத்துவம் பார்த்துருப்பாங்க. ஆனால் இவர்கள் ஏன் அரசு மருத்துவமனைக்கு போகலை? அவர்களின் தலைமையில் தானே ஆட்சி நடக்குது. அப்போ அந்த அரசு மருத்துவமனையினுடைய தரத்திற்கு அவர்கள் தானே சான்று
அதனால நான் அரசு மருத்துவமனையில் போயிட்டு சிகிச்சை எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி அவரால் சொல்ல முடியல. ஆனால் இங்கே முதலமைச்சர் இல்லை, ஒரு முதல் குடிமகன்லேருந்து கடைசி கட்ட அரசு ஊழியர் வரைக்கும் எல்லாருமே வந்து அரசு மருத்துவமனையில் தான் சிகிச்சை எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு உத்தரவாகவே வந்து பிறப்பிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே வந்து அரசு மருத்துவமனையினுடைய தரத்தை உயர்த்துவதற்கு இதை விட ஒரு சிறந்த திட்டம் வந்து இருக்கவே இருக்காது. கூடவே வந்து 60 வயதிற்கு மேற்பட்ட நபர்களாக இருக்கட்டும், இல்லை கர்ப்பிணி பெண்களாக இருக்கட்டும், இவர்களுக்கெல்லாம் சிகிச்சை அளிப்பதற்கு ஒரு சிறப்பு மருத்துவ குழு வந்து அமைக்கப்படும் அப்படின்றதையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் அரசியல் சார்ந்த சீர்திருத்தங்களில் வந்து பெண்களுக்கு என்று தனி தொகுதி வந்து ஒதுக்கப்படும். இப்போ வந்து பட்டியல் சமூக தனி தொகுதி இருக்கு, பெண்களுக்கு வந்து இடஒதுக்கீட நாம் தமிழர் கட்சி தான் பாதி ஆண்கள் பாதி பெண்கள் வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பூர்வமாகவே ஒரு சில குறிப்பிட்ட தொகுதியிலிருந்து பெண்களுக்கானது அப்படின்னு ஒதுக்கீடு செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம வந்து மத்திய அரசுக்கு வரி பகிர்வு கொடுப்போம் இல்லையா, இப்போ நாட்டு மக்கள்கிட்ட வந்து விதிக்கக்கூடிய வரி அப்படிங்கிறது சென்ட்ரலுக்கு வந்து பாதி போகும், ஸ்டேட்டுக்கு வந்து பாதி வரும். நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா ஸ்டேட்டுக்கு வந்து 75% வந்து டேக்ஸ் நாங்கள் எடுத்துப்போம், 25 தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலுக்கு கொடுப்போன்றது அதையும் ஒரு அறிவிப்பாக சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து சில விமர்சனங்கள் இருக்குது. இதை வந்து ஃபினான்ஸ் கமிஷன் தான் முடிவு பண்ணணும், அதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு அங்கமாக உள்ள ஒரு ஃபினான்ஸ் கமிஷன் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். இதை வந்து நாம என்ன பண்ண முடியாது, ஒரு மாநிலத்துக்கு எவ்வளோ ஒரு மத்திய அரசுக்கு நம்ம கொடுக்க முடியாதுன்றதை சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லை, சீமான் அவர்கள் வந்து கச்சத்தீவை மீட்போன்ற அந்த அறிவிப்புல இருந்து பல்வேறு அறிவிப்புகள் வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய நேரடி கட்டுப்பாடு விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ அதையெல்லாம் எப்படி நாங்கள் சாத்தியப்படுத்தும் அப்படின்றதுக்கு அவர் தொடர்ச்சி சொல்லக்கூடிய விளக்கம் அப்படிங்கிறது, நாங்கள் அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுப்போம் அப்படின்றத தாண்டி நாங்கள் வந்து ஒட்டுமொத்த அரசாக ஒரே நேர்கோட்டை நாங்கள் நின்று போராடுவோம் அப்படிங்கிறது தான் இவர் சொல்லக்கூடிய அதுக்கான விளக்கமாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து அவருடைய ஸ்டாண்டு, நாம் தமிழர் கட்சி வந்தால் எதெல்லாம் வலியுறுத்தும், எதெல்லாம் வந்து அவர்கள் முன்னெடுத்து அரசியல் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கான ஒரு அறிவிப்பை நம்ம இதெல்லாம் எடுத்துக்கலாம். அப்புறம் வாக்களிப்பது அப்படிங்கிறது கட்டாயம், எல்லாருமே கட்டாயமாக வாக்களித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறது. அதாவது கிட்டத்தட்ட இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70 விழுக்காடு 80 விழுக்காடு தான் வந்து மொத்தமாகவே வந்து அதிகபட்சம் வாக்குப்பதிவு இருக்கும். சராசரியாக பார்க்கும்போது 70 விழுக்காடு கீழே தான் இருக்கும். ஒரு சில இடங்களில் மட்டும் 80 விழுக்காடு வாக்குப்பதிவு நடக்கும். 100 விழுக்காடு வாக்குப்பதிவு நடந்தே ஆகணும், கட்டாயமாக அவர்கள் வந்து வாக்களித்தே ஆகணும். அப்படி இல்லைன்னா அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அரசு சலுகைகள் எதுவுமே கிடைக்காது. ஏன்னா வாக்களிப்பது என்பது ஜனநாயக கடமை மட்டும் இல்லை, அது அத்தியாவசியமான ஒன்று, அனைவருடைய அடிப்படை கடமை அப்படிங்கிற அடிப்படையில் இந்த விஷயத்தை வந்து அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. உண்மையிலே நல்ல விஷயம் தான். ஏன்னா பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறை மட்டும் சொல்லிட்டு இருப்பாங்க, இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர்கள் என்றைக்குமே ஆட்சி மாற்றத்திற்கோ இல்லை ஒரு சமூகத்திற்கு வந்து ஒரு பங்களிப்பாக ஓட்டு கூட போட போயிருக்க மாட்டாங்க. ஸோ அதற்கு எல்லாமே இது வந்து ஒரு மாற்று பாதையை வந்து ஏற்படுத்தும். எல்லாருமே கட்டாயமாக ஜனநாயகத்தில் பங்கெடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இதை வந்து அவர்கள் ஒரு உத்தரவாகவே பிறப்பிக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி இருக்குது. நாம் தமிழ் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி வந்து நாங்கள் மாற்றுவோம். இதுவுமே வந்து நாடாளுமன்றத்தில் பாஸ் பண்ண வேண்டிய ஒரு பில் தான். ஏன்னா நாடாளுமன்ற தொகுதிகளோட எண்ணிக்கை வந்து முறைப்படுத்துறதுக்கான அதிகாரம் அங்கே தான் இருக்குது. ஸோ அதற்கு இவர்கள் தரப்புலேருந்து நாங்கள் வந்து அழுத்தம் கொடுப்போம் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த அறிவிப்பை வச்சிருப்பாங்க. அப்புறம் வந்து புதிய ஏரிகள் குளங்கள் தூர்வாடுறது, அதிகப்படியான பனைமரங்கள் நடுறது, இதெல்லாமே நாம் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கிற விஷயம் தான் அந்த பல கோடி பனை திட்டம் அப்படிங்கிறதெல்லாம். அதையும் நாங்கள் வந்தால் என்ன பண்ணுவோம், நாங்கள் அமல்படுத்துவோம். குறிப்பாக பனை சார்ந்த ஒரு பொருளாதாரம், இங்கே இயற்கை வேளாண் பொருட்கள் சார்ந்த ஒரு பொருளாதாரத்தை ஒரு தொழிற்சாலையாகவே நாங்கள் வந்து நிறுவுவோம். அதாவது பனை சார்ந்த பொருட்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கு அரசாங்கமே வந்து பார்த்தீங்கன்னா தொழிற்கூடங்கள் அமைச்சு அதில் ஒரு பொருளாதாரத்தை வந்து ஈட்டுவோம் அப்படிங்கிறது சீமானவர்கள் வெகு நாட்களாக சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்ததாவது கனிம வளங்களை பாதுகாப்பதற்கு சில சிறப்பு சட்டங்கள் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாநில தேவைக்கு மட்டும்தான் அங்கே கனிம வளங்கள் எடுக்கப்படும். பிற மாநிலங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கோ இல்லை நம்மளோட இயற்கை வளத்தை வந்து பிற மாநிலங்களுக்கு வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கோ வந்து அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிறது அவர்கள் சொல்லக்கூடிய உத்தரவு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கு வந்து பல பேருக்கு புதுசாக இருக்கலாம். இப்போ தான் வந்து இதெல்லாம் சீமானவர்கள் சொல்கிறாரா, இல்லை இந்த திட்டம் நல்லா இருக்கே, மற்ற கட்சிகள் சொல்லாத விஷயங்களை சொல்கிறாங்களே, இலவசங்களை அறவே தவிர்த்துட்டாங்களே, இலவசம்னு சொல்கிறது பணமாக கொடுக்குறது பொருளாக கொடுக்குறது சொல்கிறோம், அதெல்லாம் தவிர்த்துட்டாங்களே, அப்போ இது உண்மையிலேயே வந்து நல்ல விஷயம் தான். ஏன்னா கல்வி இலவசம் அப்படிங்கிறதுல நமக்கு பாதி செலவு மிச்சமாயிரும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய பள்ளி படிப்பு ஆரம்ப தொடக்கத்துலேருந்து அது முடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஹெச்டி படிக்கிற வரைக்கும் எல்லாமே கல்வி இலவசமாக அரசாங்கம் கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே கிட்டத்தட்ட நம்மளுடைய வாழ்க்கையில் செலவுகள் அப்படிங்கிறது ஒரு பாதிக்கு மேலே கம்மியாகும். அடிப்படை செலவுகளை சொல்கிறேன். அப்போ அதுலேயே வந்து கல்வி, நீங்கள் ஒரு சிகிச்சை எடுக்கிறதுக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, அங்கேயும் இலவச மருத்துவம் இருந்துச்சு அப்படின்னா மீதி செலவும் போயிடும். அப்போ எப்படி பார்த்தாலும் இதில் வாங்கக்கூடிய பொருட்களுக்கு வந்து நம்மகிட்ட அதிகமாகவே காசு இருக்கும், அதனால் இலவசங்கள் தேவையே படாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதான் சீமான் அவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ உண்மையிலேயே இதை வந்து மக்கள் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இதன் மேலே கண்டிப்பாக அவர்களுக்கு பற்று வரும். இதுதான் வந்து உண்மையான மாற்று அரசியல் அப்படிங்கிற பார்வை வரும். புதுசாக வர்றவங்கெல்லாம் வந்து மாற்று அரசியல் இல்லை, பேர் மட்டும்தான் புதுசாக இருக்கும், திட்டங்கள்லாம் ஏற்கனவே சொன்ன கட்சிகளுடைய திட்டங்களாக இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த கட்சிகளும் முழுமையாக இதை வந்து ஒரு அறிவிப்பாக கூட கொடுக்க முடியாத அளவில் திட்டங்கள் இருக்கும். இப்போ நாளைக்கு திமுகவால் இதை அறிவிக்க முடியுமான்னு கேட்டால் அறிவிச்சா பெரிய அளவு வரவேற்பு இருக்கும். ஆனால் அறிவிப்பாங்கன்னு கேட்டால் அறிவிக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்குது. எனக்கு ஏற்கனவே ஒரு கரெக்டான சிஸ்டம் இருக்கு இல்லையா, இந்த சிஸ்டமில் போயிட்டு இதையெல்லாம் வந்து செய்யணும் அப்படின்னா அதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. அதை மொத்தமாக மாற்றி அமைச்சிட்டு புதுசாக அப்படி கீழேருந்து மேலே கட்டி அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியமாக இருக்கும். அதனால தான் வந்து நாம் தமிழர் கட்சி யாரு கூட கூட்டணி வைக்காமல் தனித்து போட்டியிட வேண்டிய தேவை இருக்குது.
நீங்க ஏன் வந்து திமுக கூட கூட்டணி வைக்கல, ஏன் நீங்க அதிமுக கூட கூட்டணி வைக்கல, நீங்க பாஜக கூட்டணிக்குள்ள போனீங்கன்னா முதலமைச்சர் பலர் நின்றுக்கலாமே, இப்படிலாம் பல பேர் சொல்லுவாங்க. அங்கெல்லாம் நிற்கலாம், ஆனால் அங்கெல்லாம் நின்னாங்கன்னா இந்த வாக்குறுதி நிறைவேற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ அதனால தான் வந்து சீமான் அவர்கள் தனித்து நிற்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்குது. இந்த முறை வந்து அதிகப்படியான ஊடகங்களில் இதை வந்து செய்தியாக அவர்கள் வந்து பதிவிடுறதுனால கண்டிப்பாக வந்து பல மக்கள்கிட்ட போய் இதெல்லாம் போய் சேருது. அதனால் இன்னுமே இது வந்து பேசு பொருளாகுது. ஆனால் இது தொடர்ச்சியாக வந்து ஒரு 5-6 ஆண்டுகளாக சீமான் அவர்களுடைய பேச்சுக்களை கேட்கக்கூடிய நபர்களுக்கு தெரியும், இதை வந்து எல்லா மேடைகளையும் பல இடங்களில் சீமான் அவர்கள் பதிவு பண்ண ஒரு விஷயம் தான். இயற்கை வேளாண்மையிலிருந்து நாட்டு மாடுகளை வந்து பராமரிக்கிறதுலேருந்து இப்படி எல்லா விஷயங்களும், ஒரு பால் பொருளாதாரமாக இருக்கட்டும், அதே மாதிரி பனை பொருளாதாரமாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பல மேடைகளில் பேசி வந்த விஷயம் தான். அதனால தான் சீமான் அவர்கள் சொல்லும்போது சொல்லுவார், என்னுடைய கூட்டம் அப்படிங்கிறது அரசியல் படுத்தப்பட்ட கொள்கை கூட்டம் அப்படின்னு. ஏன்னா இது எல்லாமே வந்து கேட்டு பார்த்து புரிஞ்சு இதெல்லாம் பிடிச்சி போய் தான் கட்சியில் பயணிக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க, கட்சிக்கு ஆதரவாளர் நபர்கள் இருப்பாங்க. அதனால வந்து இது அவர்களுக்கு புதுசு இல்லை. நான் வெகுஜன மக்கள்கிட்ட அதிகப்படியாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வேலைகளை இந்த முறை வந்து ஊடகங்கள் விரும்பியோ விரும்பாமலோ இதை வந்து போட்டாகணுன்ற தேவை கூட இருந்திருக்கலாம். காரணம் என்னன்னா, நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக மாறி இருக்கு. அதனால இதற்கப்புறமும் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையை கூட வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காம இருக்க முடியாது. அதன் அடிப்படையில் இதை வந்து இன்னைக்கு எல்லாருமே லைவ் போட்டிருக்கிறாங்க, ஊடகங்கள்ல செய்தியாக பதிப்பிச்சிருக்காங்க. இது கண்டிப்பாக தேர்தல் காலத்திலேயே நாம் தமிழர் கட்சிக்கு வந்து பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும். மக்கள்கிட்ட ஒரு பெரிய அளவில் ஒரு வாக்கு வங்கியவே நாம் தமிழர் கட்சிக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. அதாவது சீமான் அவர்கள் என்ன அரசியல் பேசுறாருங்கிறதே தெரியாம சின்ன சின்ன ரீல்ஸ்ல வந்து கட் பண்ணி போடுற அந்த வீடியோஸை பார்த்துட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான விமர்சனங்களை சீமான் மேல வைப்பாங்க. சின்ன சின்ன வசனங்களை கேட்டுட்டு என்ன ஒரு இப்படிலாம் பேசுறாரு அப்படிங்கிற பார்வை தான் இருக்கும். யாராச்சும் ஒருத்தங்க ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வீடியோ முழுசா உட்காந்து கேட்டுட்டாங்க அப்படின்னா இவர் சரியா தானே பேசுறாரு, இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி கட்சியில் வந்து உள்ள வந்த நபர்கள் தான் அதிகமா இருப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் இது மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்து, வரக்கூடிய தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு சாதகமாக அமையுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.